ஸோ நெக்ஸ்ட்டு அந்த டிப்ளமோ கோர்ஸில ஃபர்ஸ்ட்டு இயர்ல ஃபர்ஸ்ட்டு முடிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டு இயர்ல செகண்ட் கொஸ்டின் நடத்துறேன். ஸோ என்ன கேட்டுக்கிறாங்கன்னா கம்ப்யூட் dy by dx கேட்குறாங்க. இஃப் y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் சைன் எக்ஸ்ங்கிறாங்க. ஸோ இது என்ன ஃபார்முலானா லாக்ரிதம் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அப்போ இதுக்கு மெயின் ஃபார்முலா என்னன்னா லாக் ஏ பவர் பி என்ன தெரிஞ்சிருக்கணும், பி இன்ட்டு லாக் ஏங்கிற ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஸோ 1 by 1 போடுறேன். அப்பப்போ வரும்போது நான் ஃபார்முலா கொடுத்துட்றேன். ஸோ சொல்யூஷன். ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இந்த 1வது ஈக்குவேஷன் என்ன எடுக்க போறேன்னா டேக்கிங் லாக் ஆன் போத் சைட். எங்கே இன் 1ல ஈக்குவேஷன் 1 என்ன பண்ணுறேன், டேக்கிங் லாக் ஆன் போத் சைட். லாக் ஆன் போத் சைட். அப்போ என்ன கிடைக்கும், ஸோ லாக் ஒய் லெஃப்ட் சைடு வந்து லாக் ஒய்ன்னு கிடைக்கும். ஏன்னா இந்த டைம் தானே போடுறேன். அப்போ லாக் ஒய் கிடைக்கும் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் பவர் சைன் எக்ஸ்னு கிடைக்கும். அப்போ லாக் எக்ஸ் இப்போதான் இங்கே லாக் ஒய் இருக்குது. இது நல்லா பார்த்துங்க, இங்கே ஏவோட வேல்யூ என்ன, ஏவோட வேல்யூ இது இதையும் கம்பேர் பண்ணும்போது ஏவோட வேல்யூ எக்ஸு அண்டு பி இருக்கிறதுல இருக்குது, இங்கே பி இருக்கிற இடத்துல வந்து சைன் எக்ஸ் இருக்குது. அப்போ என்ன பாருங்களா, பி இன்ட்டு லாக் ஏ. அப்போ என்ன கிடையாது, பின்னா சைன் எக்ஸ் ஆகும். அப்போ சைன் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் ஆகும். சைன் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை வந்து நம்ம டெரிவேட்டிவ் பண்ண போறோம். அப்போ லெஃப்ட் சைடு என்னவோ dy by dx ஆஃப் லாக் y ஈக்குவல் டு dy by dx ஆஃப் sin x இன்ட்டு லாக் எக்ஸ். ஸோ லெஃப்ட் சைடு என்ன ஆகும்னா இங்கே பாருங்க, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. பட் லாக் எக்ஸோட ஃபார்முலா தெரியும். டெரிவேட்டிவ் ஆஃப் லாக் எக்ஸ் என்ன தெரியும்னா 1 by x தெரியும். பட் இங்கே எக்ஸ் ஒய்ன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா 1 by y இன்ட்டு இங்கே எக்ஸ் இங்கே ஒய் இருக்கிறனால என்ன எழுத போறோம்னா dy by dx நம்ம எழுதுவோம். இதை மட்டும் மறந்துடாதீங்க. லெஃப்ட் சைடுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரைட் சைடு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ இது u இது vன்னு வச்சுக்கணும். அப்போ u வந்து sin x. அப்போ u டேஷ் என்னவும் cos x ஆகும். v வந்து என்னது log x. v டேஷ் என்னவும் 1 by x ஆகும். v டேஷ் வந்து 1 by x ஆகும். அப்போ அப்ளை பண்ணுங்க, ஒர்க் முடிஞ்சது. அப்போ ஃபார்முலா என்ன, u டேஷ் v plus u v டேஷ். u டேஷ் வேல்யூ என்ன, cos x. u டேஷ் வேல்யூ என்ன, cos x. அப்போ cos x into v. v வேல்யூ என்ன, log x. plus u. u ஓட வேல்யூ என்ன, sin x. sin x into v டேஷ் வந்து 1 by x. நம்மளுக்கு என்ன கேட்டுக்கிறாங்க, கம்ப்யூட் dy by dx ன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ dy by dx இங்கே வச்சுட்டு இந்த 1 by y அங்கே கொண்டு போயிருங்க. அப்போ dy by dx equal to y into cos x into log x plus 1 into sin x வந்து x sin x divided by x எழுதலாம். 1 into sin x. இப்போ y ஓட வேல்யூ வேணும். y ஓட வேல்யூ என்ன, x power sin x மேலே கொடுத்துக்கிறோம். அப்போ என்னாச்சு, dy by dx equal to x power sin x into cos x into log x plus sin x divided by x. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்டில் ஏங்கிற கொஸ்டினோட செகண்டோட ஆன்சர். செக் பண்ணுங்க. டவுட்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ண சொல்லுங்க, இல்லை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.